ஜிஎஸ்டியில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு உண்டான எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்மளால் கிளைம் பண்ண முடியுமா? வாங்க டீட்டெயிலாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் எல்லா எக்ஸ்பென்சஸ்க்குமே நம்மளால் ஜிஎஸ்டி கிளைம் பண்ண முடியாது. சில எக்ஸ்பென்சஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்டு கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு உண்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பர்சனல் பர்பஸ்க்காக காரோ அல்லது பைக்கோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஐடிசிக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுலேயுமே சில எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், டிரைவிங் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், கேப் சர்வீஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஆகட்டும், பீவரேஜ் ஆகட்டும், அவுட்டோர் கேட்ரிங்ஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், அல்லது ஹோட்டலுக்கு ஏதாவது ஃபுட் பில் ஏதாவது நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இதுக்கு நம்ம பே பண்ணுற ஜிஎஸ்டிஸ் எதுவுமே நம்மளால கிளைம் பண்ண முடியாது. கிளப் ஆகட்டும், ஜிம் ஆகட்டும், மெம்பர்ஷிப் சார்ஜஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாமே நம்ம ஏதாவது ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தாலும் அதுவுமே நம்மளால கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5th கேட்டகரி பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காகவோ அல்லது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஓன் ஆஃபீஸ்க்காக அதுக்காகவோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சாம்பிள்ஸாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்ஸ் எதுவும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்காகவும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட கூட்ஸ் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவாகட்டும், அப்புறம் டேமேஜ் கண்டிஷன் ஆகட்டும், ஸ்டோலன் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்கு நம்ம ஏதாவது டீலர்கிட்ட காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ணுற ஜிஎஸ்டி நம்மளால ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. ஐடிசியை கிளைம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மேனிட்டரியாக ஜிஎஸ்டியோட இன்வைசஸ், டேக்ஸ் இன்வைஸ் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக சப்ளையர் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த நாம் கிளைம் பண்ணுற ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியை பொறுத்த முடியும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நாலேஜுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் கிளப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.